இனி இந்த மாவட்டத்திற்கு மட்டும்தான் கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறித்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று குறைவாக காணப்படும். எந்தெந்த மாவட்டத்திற்கு மட்டும் இந்த கனமழை வரும், எந்தெந்த மாவட்டத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக பார்க்கலாம். வரும் நாட்களில் மீண்டும் படிப்படியாக சில மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அதாவது குறிப்பிட்டு ஒரு 6 முதல் 9 மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாட்களில். அந்தந்த எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக இப்போ நம்ம பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரமாக இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும். 8, 9, 10 இந்த 3 தேதிகளும் சற்று எச்சரிக்கையாக இருங்க. இப்போ ஏற்கனவே நமக்கு இந்த மதுரை மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டங்கள், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வந்திருக்கு. சில இடங்களில் கனமழையும் பெய்திருக்கு. இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மதுரை மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு. இனி வரும் நாட்களில் கனமழை வரும். நிச்சயமாக தென் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் கனமழை இருக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்களும் கனமழை காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் 8, 9, 10 இந்த 3 தேதிகளும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க 8, 9, 10 தேதிகளில் நமக்கு மழை பொழிவுங்கிறது சற்று அதிகரிக்கும். சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் தேதிகள் கேட்டிருந்தீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மழை எப்போ வரப்போகுது அப்படின்னா இதே தேதிகள் தான். 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசியில் பரவலாக விட்டு விட்டு மழை இருக்கும். ஒரே நேரத்தில் நம்ம சென்னை போல் மழை இருக்காது. நமக்கு வந்து ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் இருக்கும். சில நேரங்களில் கனமழை கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு மிக கனமழை கிடையாது. உங்களுக்கு மிக கனமழை வரும்போது உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுக்குறோம். இப்போதைய வானிலை நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது மிதமானது முதல் கனமழை மட்டுமே மேற்கு தொடர்ச்சியில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இப்போ அறிவித்த தேதிகள் 8, 9, 10 மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைய மழை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டம், மழை கிடையாது. அதனால் 8 முதல் 10 தேதி வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்கும். சில இடங்களில் கனமழை, மலைப்பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது திருப்பூர் மற்றும் ஈரோடில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். டேட் வந்து டிசம்பர் 9, 10 திருப்பூர் மற்றும் ஈரோடில் நமக்கு மழை வரக்கூடிய தேதிகள் டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பரவலாக நமக்கு மிதமானது முதல் கனமழை கிடைக்கும். அதுக்கப்புறம் பனிப்பொழிவு தொடங்கிடும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் டிசம்பர் 9, 10 மட்டும் மழை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பனிப்பொழிவுங்கிறது அதிகால நேரங்களில் தீவிரமாகிடும். அதில் பனிப்பொழிவு எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு குறித்து நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் வான மேகமூட்டம், பகல் நேரங்களில் வெயில் காணப்பட வாய்ப்பு இருக்குது. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் பகல் நேரங்களில் வெயில் வரும். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்க்கணும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள். இதில் புதுக்கோட்டையில் ஏற்கனவே கனமழை வந்துகிட்டு இருக்கு. 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நேற்று காலை நிலவரப்படி மழை பதிவாகியிருக்கு. புதுக்கோட்டையில் மழை வந்திருக்கு. அடுத்து நாகப்பட்டினத்தில் மழை வரப்போகுது. டிசம்பர் 11லேருந்து 15க்குள்ளே நாகை, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர் இது போன்ற மாவட்டங்களில் டிசம்பர் 11 முதல் 15 வரைக்கும் இந்த தேதியில் உங்களுக்கு வந்து கனமழை இருக்குது. அப்போ அது வரைக்கும் மழை வராதான்னு கேட்டால் பகுதியாக இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும், சில இடங்களில் மழை கிடைக்காது. டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சில பகுதிகளில் மழை இருக்கும், சில பகுதிகளில் மழை இருக்காது. 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் படிப்படியாக மீண்டும் கனமழை தீவிரம் அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். கடந்த மாவட்டங்கள் நிறைய பார்த்தோம். மறக்காம அந்த டேட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்தந்த தேதிகளில் நமக்கு சரியாக மழை வரும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு விருதுநகர் மாவட்டத்தில் பாருங்கள், சொல்லிகிட்டே இருந்தோம் நேற்றைய தினங்கள்லாம் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு வந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில். விருதுநகர் நகர பகுதி தான், நகர பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. சிவகங்கையில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மதுரையில் 5 சென்டிமீட்டர் மற்றும் திண்டுக்கல் 5 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டத்தில் மட்டும், அதாவது ஒரு 5 முதல் 6 மாவட்டத்திற்கு மட்டும்
மழை கிடைக்கும். மற்றபடி நமக்கு பெரும்பாலான பகுதியில் வானம் மேகமூட்டம். உங்களுக்கு மேற்கொண்டு அறிவித்த தேதிகள் மற்றும் அதில் நீங்கள் வந்து குறித்துக் கொள்ளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.